அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நம்மளோட டைமிங்ல மதியானம் 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல வந்து அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் வந்தது. அண்ட் அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அதனோட விளைவா வந்து நம்மளோட மார்க்கெட்ஸ் வந்து மண்டே கேப் டவுன் ஆகுன்றது எதிர்பார்க்கப்படுறது தான். ஆனா இன்டர்நெட்ல சில போஸ்ட் நான் என்ன பார்த்தேன்னா, மார்க்கெட் அதாவது நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 5% வரை கேப் டவுன் ஆகும். 10% வரை கேப் டவுன் ஆகும். இந்த ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 15,000 பாயிண்ட்ஸ் வரை இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாம கோல்டு பிரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹2,00,000 கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் நான் பார்த்தேன். அண்ட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி 12 நாள் யுத்தம் வந்து நடந்தது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல. அந்த யுத்தத்தின் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 12 நாள்ல மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆச்சுன்றத பத்தி இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பேசப் போறோம். காரணம் என்னன்னா, அந்த 12 நாள் யுத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரெஃபரன்ஸ். இந்த பிரச்சனைக்கு வந்து நமக்கு இருக்கிற பாஸ்ட் ரெஃபரன்ஸ்னா அது ஒண்ணு தான். ஸோ அந்த டைம்ல வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவசரப்பட்டு தப்பான டிசிஷன் வந்து எடுக்க மாட்டோம் மார்க்கெட்ஸ்ல. ஸோ அத தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோல இருக்கிற தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இதுல இருக்கிற கன்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற பட்சத்துல இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அன்பு தமிழ் ட்ரேடர்ஸ்க்கு என் வணக்கங்கள். நேத்து மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குதல ஸ்டார்ட் பண்றாங்க. பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. அண்ட் இந்த தாக்குதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ஜாயின் பண்றாங்க. அவுட் ஆஃப் த ப்ளூ அமெரிக்கா வந்து திடீரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணல. அண்ட் இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நியூஸ் வீடியோல வந்து ரெகுலரா நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இந்த பக்கம் கொண்டு வந்து நிறுத்துனாங்க. அண்ட் போன வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட 2வது விமானம் தாங்கி போர்க்கப்பல வந்து இஸ்ரேல் கிட்ட கொண்டு வந்து நிறுத்துனாங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் எல்லா சைடும் வந்து லாக் பண்ணிட்டு அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அமெரிக்காவும், இஸ்ரேலும். ஸோ இந்த அட்டாக் நியூஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, கேப் டவுன்ல ஓப்பன் ஆக போகுது. அவ்வளோதான் வந்து 3ஆம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்து அப்டேட் வந்தது. அண்ட் இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எந்த அளவுக்கு இந்த அட்டாக் வந்து இந்த வார் வந்து மார்க்கெட்ஸ் மேல இம்பாக்ட் காட்டும்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, லாஸ்ட்டா இதே மாரி இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஜூன் 13ஆம் தேதி வந்து நடந்தது. அதாவது இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 13ஆம் தேதி 2025 ஆரம்பிச்சு ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அண்ட் இந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை. அண்ட் அந்த வெள்ளிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 1.25% வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது. அண்ட் அங்கருந்து அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து மார்க்கெட் ரிகவர் ஆகி 1% நெகட்டிவா முடியுது. அண்ட் ஜூன் 13ஆம் தேதி அந்த டவுன்ல அதாவது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே டவுன்ல வந்து பார்க்கும்போது, அங்கருந்து அடுத்த 1 மாசம் ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளார பேங்க் நிஃப்டி 2,500 பாயிண்ட் வந்து ரிகவர் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 1.67% வந்து ஜூன் 13ஆம் தேதி கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது. அண்ட் அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜூன் 13ஆம் தேதி மார்க்கெட் முடியும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 1% ரிகவர் ஆகி -0.68%ல முடியுது. அண்ட் ஜூன் 30ஆம் தேதி வந்து பார்க்கும்போது நிஃப்டி 1,200 பாயிண்ட் வந்து ரிகவர் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் கோல்டு பிரைஸஸ் பார்க்கும்போது ஜூன் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பார்க்கும்போது, அன்னைக்கு ஒரே நாள்ல ஜூன் 13ஆம் தேதி கிட்டத்தட்ட 1.41% வந்து கோல்டு பிரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அந்த ஜூன் 13ஆம் தேதிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே கணக்கு போட்டோம்னா, கிட்டத்தட்ட 3.25% வந்து கோல்டு பிரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்ஸ் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸஸ் வந்து 5% வந்து விழுது. அதாவது $3,433 இருந்து $3,255 விழுது. நீங்க இந்த முறை வந்து கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, லாஸ்ட் ஒரு வாரமாவே வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு மெதுவா ரிகவர் ஆயிட்டு $5,000 இருந்து இப்போ $5,280 வரையும் வந்து டிராவல் ஆயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 6% அளவுக்கு வந்து ஏறி இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸஸ்ல நம்ம இதே மாரி ஒரு ஃபாலோ வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜூன் 13ஆம் தேதி 6% ஒரே நாள்ல இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15% வரை இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அங்கருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே 16% அந்த ஹைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா விழுது. ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முறையும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, போன வருஷம் நடந்துட்டு இருக்க அந்த 12 நாள் யுத்தத்துக்கும், இப்ப நடந்துட்டு இருக்க இந்த வார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரன்ஸஸ் இருக்கு. முதல் டிஃபரன்ஸ் என்னன்னா, போன வருஷம் நடந்த அந்த 12 நாள் யுத்தத்துல அமெரிக்கா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா டைரக்ட்டா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதே மாரி போன வருஷம் நடந்த யுத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ வந்து மூடல. ஆனா, இந்த முறை வந்து மூடியிருக்காங்க. போன வருஷம் அந்த 12 நாள் யுத்தத்துல ஈரான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து வீக்கா இருக்காங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு காலையில வந்த ஒரு அப்டேட், அவங்களோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கெமேனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஈரானை சேர்ந்த டாப் அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தத்துல வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில அப்டேட் வருது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தத்தையும், அந்த யுத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியாது. ஆனா, நமக்கு இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் படி போன வருஷம் நடந்த யுத்தத்தை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது, நிஃப்டி வந்து நாளைக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, 1% நெகட்டிவா ஓப்பன் ஆகலாம். 1லேருந்து 1.5% ஓப்பன் ஆகலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா, 0.5%லேருந்து 1% நெகட்டிவா முடியலாம்.
ஆனால் ஒன்ஸ் இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் வந்து பயங்கரமாக ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா, நம்மளோட மார்க்கெட் வந்து 26,300 தான் வந்து ஆல் டைம் ஹை. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 1,100 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு வேளை 25,000 உடச்சிட்டு கூட போகலாம், 24,900 வரையும் கூட போகலாம். ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆச்சுன்னா 1000லேருந்து 1,500 பாயிண்ட் ரிகவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பற்றின என்னோட அனலைசிஸ். அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து இந்த ஒரு வாரத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த பிரச்சனையின் காரணமாக. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இந்த பிரச்சனையில் ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் பீஸ் ட்ரீட்டை வந்து நாங்கள் சைன் பண்ணுறோம், போகிறோம், நாங்கள் நிறுத்துறோன்ற அறிவிப்பு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து பயங்கரமாக கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க, ட்ரேட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து மூடலை, ஆனால் இந்த முறை மூடியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸில் நம்மளுக்கு பயங்கரமான வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் தெரியுது. போன வருஷத்தை விட க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இந்த முறை வந்து அதிகமாக ஏறலாம். ஒன்ஸ் இந்த பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் கிராஷ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி இஷ்யூ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இம்பேக்டை கிரியேட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். என்னோட அனலைசிஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக கிடைக்கும். உதாரணத்துக்கு ஃபெடரல் பேங்க் மாதிரியான கம்பெனிஸ், கரூர் வைசியா பேங்க் அண்ட் வேதாந்தா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பாக கிடைக்கலாம். இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விலையேறின கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கலாம். அந்த டைமை யூஸ் பண்ணி ஒரு 5,000க்கோ 10,000க்கோ நம்ம வாங்கி போட்டோம்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸை பார்க்கறதுக்கூட வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனலைசிஸ். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சில நாட்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 26,000 கூட கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன். காரணம் என்னன்னா, நம்மளோட மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ரேலியெல்லாம் ஆகலை. லாஸ்ட் 1.5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹெட்விண்டாக தான் நான் பார்க்குறேன். ஒன்ஸ் இது கிளியர் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டைம் காத்துட்ருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் நான் வந்து ட்ரேடர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் எஸ்பெஷலாக வந்து தமிழ் ட்ரேடர்ஸ்க்கும் தமிழ் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று தான் சொல்கிறேன். அவசரப்பட்டு எந்த ஒரு பொசிஷன்ஸும் எடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் உங்களோட பொசிஷன்ஸை பில்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். அண்ட் லக்கிலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் வந்து 4 ட்ரேடிங் செஷன் தான். திங்கள், புதன், வியாழன், வெள்ளி 4 ட்ரேடிங் செஷன் தான். செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் லீவ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு ட்ரங்கேட்டட் வீக்காக தான் இருக்க போகுது. அந்த டைமுக்குள்ளார எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் என்னோட அனலைசிஸ். அண்ட் இந்த அனலைசிஸில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறை வந்திருக்கீங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ட்ரேடிங் பண்ணக்கூடிய, இன்வெஸ்டிங் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.